கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்தது நிவாரணப் பொருட்கள். கேரள சகோதரர்களின் அன்பிற்கு நன்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆடு மாடு உள்ளிட்டவற்றை வளர்க்கும் விவசாயிகளுக்கு 1500 கோடி அளவில் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியே இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரிடர்தான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வெள்ள நிவாரண நிதிக்கு 1 மாத ஊதியத்தை வழங்கிய திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் 1.27 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினர். மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக ஆட்சியர் சங்கீதா ஆலோசனை. போட்டியில் பங்கேற்கும் காளைகள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் என தகவல். பட்டா மாற்றம் செய்ய கோரிய மனுவை 6 மாதங்களாக விசாரிக்காத திருவள்ளூர் ஆட்சியர் வட்டாட்சியருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு அரசு தயங்குவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளில் அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை. சென்னையில் வி.கே. சசிகலா பேட்டி. முழு கொள்ளளவை எட்டியது மணிமுத்தாறு அணை. தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கர்நாடகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஹிஜாப் அணிந்து வர விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படும். அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. நடப்பு டிசம்பர் மாதத்தின் முதல் பாதியில் இந்தியாவின் டீசல் நுகர்வு கடந்த மாதத்தை காட்டிலும் அதிகரிப்பு. மத்திய அரசு தகவல். டெல்லியில் ஜனவரி மாதம் முதல் கூடுதலாக 200 மின்சார பேருந்து சேவை. அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பத்மஸ்ரீ விருதை திருப்பி வழங்குவதாக மல்யுத்த வீரர் வீரேந்திர சிங் அறிவிப்பு. சாக்ஷி மாலிக்கிற்கு ஆதரவாக மல்யுத்த வீரர்களின் அடுத்தடுத்த அறிவிப்பால் மத்திய அரசுக்கு நெருக்கடி. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பால் விமான நிலையம் மூடல். பல அடி உயரத்திற்கு எழும் புகையால் நடவடிக்கை. இந்தியர்கள் அதிகம் பயணம் செய்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது துபாய். ஸ்கை ஸ்கேனர் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். பஞ்சாப் மாநிலத்திற்கு ட்ரோன் மூலம் கடத்தப்பட்ட ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை. அமெரிக்காவில் 1,20,000 வாகனங்களை திரும்ப பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள டெஸ்லா நிறுவனம். விபத்தின் போது கேபின் கதவுகள் திறக்கப்படும் அபாயம் காரணமாக நடவடிக்கை.